அழகான பூந்தோட்டம். அங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் கூட்டமா பறந்து இங்கேயும் அங்கேயும் சந்தோஷமா தெரிஞ்சிட்டு இருந்தது. தேனீக்கள் எல்லாம் பூக்கள் மேல நடனம் ஆடிட்டு இருந்தது. பறவைகளோ சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன கூட்டுப்புழுவோ தன்னையும் விளையாட்டுல சேர்த்துக்குமாறு எல்லார்கிட்டையும் கேட்டுச்சு. ஆனா அந்த கூட்டுப்புழு எவ்வளவு கேட்டோம் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை, விளையாட்டுல சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா அது ரொம்பவும் மெதுவா நகர தொடங்கிட்டு இருந்த நேரம் அது. அதால மற்ற பூச்சிகள் மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் பறக்க முடியாது. அதனால யாரும் அதை விளையாட்டுல சேர்த்துக்கல. அது சோகமா பார்த்துக்கிட்டே இருந்தது. எப்படியும் தன்னாலையும் முடியும், ஒரு நாள் இந்த நிலைமை மாறும்னு ரொம்ப கவனமா இருந்துச்சு. ஒரு நாள் அது மாற்றத்துக்கு தயாராச்சு. ஆமா, கூட்டுப்புழு தன்னை சுத்தி ஒரு கூடை கட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட்டை பிரிச்சு ஒரு அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சியா அது வெளியே வந்தது. அப்போ அதன் போல இருக்க மற்ற பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அதை பார்த்து ரொம்பவும் வியப்படைஞ்சு சந்தோஷமா அது கூட விளையாட ஆரம்பிச்சது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம மேல நமக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கணும், அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். நம்ம முயற்சியும் நம்பிக்கையும் கண்டிப்பா நமக்கு வெற்றியை தரும். நம்பிக்கையோடு இருங்க, உங்க வாழ்க்கையும் வண்ணமயமா மாறும்.